பூசாரி சொன்ன மாதிரி இந்த வேண்டுதல் ரொம்ப ஆபத்தான வேண்டுதலா இருக்கு. இந்த வேண்டுதல் பண்ணணுமா வேண்டாமான்னு எதுக்கும் கடைசியா ஒரு தடவை யோசிச்சுக்கோ. ஆமா பார்வதி, எனக்கும் அதான் தோணுது. ராசாதி சொன்ன மாதிரி கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. இல்ல மாமா, இந்த வேண்டுதல் குடும்பத்தோட நன்மைக்காக பண்றது. அதனால எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த வேண்டுதலை பண்ணியே ஆகணும். நடக்கட்டும், வேகமா நடக்கட்டும். ஒரு சம்பவம் பார்க்கணும்ல. கோவில்ல என்ன நடக்குதுன்னு தெரியலையே. பார்வதி இன்னுமா அருவா மேல கால் வைக்கல. என்ன போன் அடிக்குது? நந்தினி மேடம் தான் கூப்பிடுறாங்க. வெளில போய் பேசுவோம். யாருமா அந்த பையன்? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, நான் பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவன் வந்து பேச்சு கொடுத்து நானும் உங்களுக்கு உதவி பண்றேன், தெய்வ காரியத்துல பங்கெடுத்துக்கிறது புண்ணியம் தானேன்னு கேட்டான். அவன் உங்ககிட்ட நல்லா பேசினானா? ஆமாம்மா, நல்லா கணீர்னு பேசினாமா. ஆனா நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சைகையிலேயே பேசிக்கிட்டு இருந்தான். அதை நான் கவனிச்சேன். இப்ப கூட பாத்தீங்களா, போனை எடுத்துட்டு போறான் பாத்தீங்களாமா? எனக்கு என்னமோ அவன் மேல டவுட்டா இருக்குதுமா. அதனால நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அந்த விஷயம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நான் பாத்துக்கிறேன். சரி. பாத்தீங்களா மாமா, யார்கிட்டயோ தலைய ஆட்டிக்கிட்டு எப்படி பேசிட்டு இருக்கான்னு? அம்மா ரசாதி, இவன் மட்டும் பேசுவாங்கிற விஷயம் இந்த வீட்டுல தெரிஞ்சது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை இந்த வீட்டுல நடக்கும். ஆமா மாமா, இவன் வாய் பேச முடியாதவன்னு நம்பிதான் அகிலா மேடம் வேலைக்கு வச்சிருக்காங்க. ஆனா இவன் இவ்ளோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கான். வா, இவன் இப்ப என்ன பிளான் போட்டுட்டு இருக்கான்னு இவங்கிட்டே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் கண்டிப்பா பண்ணிடுறேன். நான் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கால் பண்றேன். ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் கால் பண்றேன். ஏய், இவ்வளவு நல்லா வாய் பேச முடியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்த. இங்க பாரு,
இனிமே உன் நடிப்பெல்லாம் எடுபடாது. டேய், எதுக்காக வாய் பேச முடியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க? இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்க? டேய் நடிக்காத. மரியாதையா வாயை தொட்டு உண்மையை சொல்லு. சொல்ல புரியா இல்லையா? சொல்றா. மாமா, இவன் பதில் சொல்ல மாட்டான். கால் ஹிஸ்டரியில போய் ரீசெண்டா எந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிருக்கானோ அந்த நம்பருக்கு ரீடயல் பண்ணுங்க, உண்மை தெரிஞ்சிடும். வாய முட்றா. ஹலோ அப்பா. அப்பா, ஒருவேளை கண்டுபிடிச்சிருவானோ? எதுக்குப்பா திரும்பியும் ஃபோன் பண்ணீங்க? டைம் ஆயிடுச்சு, நான் தூங்க போறேன். நீங்களும் தூங்குங்கப்பா. என்னாச்சு மாமா, ஏன் போனை கட் பண்ணிட்டீங்க? போன்ல ஒரு சின்ன பொண்ணு பேசுது. சின்ன பொண்ணா? டேய், அது உன் பொண்ணா? உன் பொண்ணா? சரி சரி. வா. சொல்லுங்க மேடம். ஏன் என்னாச்சு? எதுக்கு போன் எடுக்க இவ்வளவு நேரம்? மேடம், இங்க எல்லாருமே இருக்காங்க. யாருக்கும் சந்தேகம் வராம தனியா வந்து நான் பேசிட்டு இருக்கேன் மேடம். சொல்லுங்க மேடம். சொன்ன வேலைய கரெக்டா முடிச்சிட்டியா? பக்காவா முடிச்சிட்டேன். பார்வதி கால்ல லேசர் ரத்தம் வந்தா கூட போதும், விஷம் அவ உடம்பு ஃபுல்லா கலந்து அவ கதை அப்பவே முடிஞ்சிடும். ஆமா, அந்த பார்வதி அர்வா மேல நடக்க ஆரம்பிச்சிட்டாளா? இன்னும் இல்ல மேடம், இனிமேதான் நடக்க போறா. ஓகே, எல்லாம் முடிஞ்சதும் எனக்கு உடனே கால் பண்ணு. ஓகே மேடம். யாரா நீ? உண்மையை சொல்லு. ஏய், இனியும் நீ ஏமாத்த முடியாது. யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? உண்மையை சொல்லுடா. ஏய், நடிக்காத, உண்மையை சொல்லு. சொல்லுடா, யாரா நீ? ஏய், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. நீ போன்ல பேசினத நான் பார்த்துட்டேன். யாரா நீ? ஏய், யார் நீ? பொய் சொல்லாத. யார் நீ? நடிக்காதடா. ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடு. என்ன விட்டு. நீ நல்ல மோட்ன. ஏய், மாமா. என்ன என்னாச்சு? மாமா, வீட்ல அந்த ஊமைய மேல நம்ம ஏற்கனவே சந்தேகப்பட்டோம்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அவன் ஊமை இல்ல மாமா, நல்லா பேசுறான். என்ன சொல்ற நீ? ஆமா மாமா. மாமா,
எனக்கு என்னமோ அவனால பார்வதிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு மாமா. சரி நீ பயப்படாத. நான் இப்பவே ஆதிபுரம் கிட்ட சொல்லி நான் அவரை என்னன்னு போய் பார்க்கறோம். ப்ரோ, அந்த ஊமைய உண்மையிலேயே ஊமை இல்லையா? என்ன சொல்றீங்க? ஆமா, அன்னைக்கு அவன் உங்க வீட்டுல போன் பேசிட்டு இருக்கும் போதே நாங்க கவனிச்சோம். அவன் கிட்ட விசாரிச்சோம். ஆனா அப்ப எதுவும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப ராசாத்தி சொல்றா அவனால ஏதாவது பிரச்சனை வரலாம். வாங்க நம்ம போய் அவனை தேடி கண்டுபிடிக்கலாம். நம்ம போய் பார்த்து வந்துடலாம். அருண், இங்க இருந்து பாத்துக்கோ, நான் வந்துடும். சரி ப்ரோ, வாங்க இங்க. வாங்க. எவ்வளவு நேரண்டி கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன். சட்டுப்பட்டு நடந்து வாயே. ப்ரோ, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். வாங்க. கலவா போடுங்கம்மா, கலவா போடுங்க. ஆரம்பிச்சாச்சு. ப்ரோ, அங்க பாருங்க. ஏய் ஏய் நில்றா. நில்றா. ஓடாத. ஏய் ஒண்ணு இல்ல, போ. வா 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 வா. பாத்து பார்வதி. ஏய் நில்றா. ஏய் ஓடாத. நில்லு. நில்றா. ஏய் நில்றா.
ஐயோ, இவன் மாட்டிக்கிட்டானா நமக்கு பிரச்சனை ஆயிடுமே. இவன் வாயை திறந்தானா நம்ம மாட்டிக்குவோம். என்னாச்சு? ஏய் சிவா, என்னாச்சு? இங்க பாரு. யாரு இப்படி பண்ணது? சொல்லு சிவா. நீங்க பாருடா. யார் சுட்டது உன்னை? சொல்லு சிவா, உண்மையை சொல்லு. எப்படிதாச்சு? என்னாச்சு சிவா? பதில் சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நான் ஊமை இல்லை சார், நான் ஊமை இல்லை. அப்புறம் ஏன்டா ஊமை மாதிரி நடிச்ச? என்ன பிளானோட இங்க வந்த? இங்க பாரு சிவா, சொல்லுடா. உண்மையை சொல்லு. சொல்லுடா சிவா. இங்க பாரு, சொல்லிட்டு உன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. சொல்லு, சீக்கிரம் சொல்லு. சொல்லு. நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணக்கூடாத பாவத்தெல்லாம் பண்ணிட்டேன் சார். பார்வதி அம்மாவை காப்பாத்துங்க சார். பார்வதி அவங்க உயிருக்கு ஆபத்து சார். அவங்க உயிருக்கு ஆபத்து. பார்வதி அவங்க உயிருக்கு ஆபத்து சார். அவங்க உயிருக்கு ஆபத்து சார். பார்வதி அம்மா உயிருக்கு ஆபத்து சார். பார்வதி என்ன ஆபத்து? என்ன ஆபத்து பாரு, சொல்றா. டேய் டேய் சிவா, கண்ண தோறா. என்ன ஆபத்துன்னு சொல்றா. என்ன ஆபத்துன்னு சொல்லு. டேய் சொல்றா. ப்ரோ, பார்வதி காப்பாத்து. வாங்க ப்ரோ, பார்வதி வாங்க போலாம். அதான் சீக்கிரம் வந்துரு. விஷம் அங்கதான் இருக்கு. நடந்து வந்துரு. ஊமையனை தேடி போன
மாமாவையும் ஆதி சரியும் இன்னும் காணுமே. என்னாச்சு ப்ரோ? சொல்றேன். மாமா என்னாச்சு மாமா? அவன் நாங்க பிடிக்கிறதுக்குள்ள யாரோ அவனை சுட்டாங்க. சுட்டுட்டாங்களா? அவன் சாகிறதுக்கு முன்னாடி பார்வதி உயிருக்கு ஆபத்து, காப்பாத்திருங்கன்னு சொல்லிட்டு தான் செத்தான். ஐயோ, என்ன சொல்றீங்க? பார்வதி உயிருக்கு ஆபத்தா? ஆமா ஆமா, அவன் உயிர் விடுறதுக்கு முன்னாடி இதை மட்டும் தான் சொல்லிட்டு செத்தான். இங்க பாரு, யாரால ஆபத்து, எப்படி ஆபத்துன்னு ஒண்ணும் புரியல ராசாதி. எதுக்கும் பார்வதி வேண்டுதல் முடிகிற வரைக்கும் நம்ம எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இனியன், சந்தேகப்படுற மாதிரி யாராவது கூட்டத்தில் இருக்காங்க பாப்போம். வாங்க நாங்க போயிட்டு வந்தோம். ஓகே ப்ரோ. ப்ரோ நானும் வரட்டுமா? ஏய், இல்ல, நீங்க நீங்க இங்கே இருங்க. பார்த்துக்கோ, நாங்க வந்துடுறோம். ஓகே ப்ரோ. இப்ப இந்த மழை வரலன்னு யார் அழுதா? இவளுக்கு கட்ட ரொம்ப நல்லாதான் இருக்கு. இந்த மழைய ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நின்னு தொலைச்சிருக்க கூடாதா? மேடம், அந்த பார்வதி கதை முடிஞ்சதா இல்லையா? மேடம், திடீர்னு மழை பெஞ்சதுல அருவா மேல தடவி இருந்த விஷம்லாம் மழை தண்ணியில கரைஞ்சு போச்சு மேடம். ச்சே, இந்த மழை வந்து என் பிளான் எல்லாத்தையுமே சொதப்பிடுச்சு. சரி, நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி விஷம் தடவன கத்தி ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு மேடம். அந்த பார்வதி அருவா மேல இறங்கின உடனே உன்கிட்ட இருக்கிற விஷ தடவன கத்தியால அவ உடம்புல சொருகிடு. ஓகே மேடம், அப்படியே பண்ணிடுறேன். இங்க பாரு, மிஸ் ஆக கூடாது. இன்னைக்கு கண்டிப்பா அந்த பார்வதி கதை முடியணும். ஓகே மேடம், நான் முடிச்சிடுறேன். ஃபினிஷ் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே மேடம்.
பார்வதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கருப்பசாமி. நீதான் காப்பாத்தணும். இதுதான் பண்றது இவள. அந்த கத்தியை வச்சு இவ்வளவு குத்திருக்கலாம்ல. இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லைல்ல. நடந்தது நமக்கு சாதகமாயிடுச்சு. இன்னையோட ராசாத்தி கதை முடிஞ்சது. ஆமா கண்மணி, கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. அவன் கத்தியை வச்சு இவளதான் குத்த வந்திருப்பான். தேவையில்லாம இவ வந்து குறுக்க விழுந்து எங்க பிளான கொள்றதுக்குன்னே வருவாங்க போல இருக்கு. எல்லாம் இந்த சாமிய சொல்லணும். சீக்கிரம் ஒண்ணு இல்ல கண்ணத்துல உனக்கு ராசாத்தி, அம்மா, ராசாத்தி, அதுக்கு பாரு, ராசாத்தி. அம்மா, சொல்லு சுந்தரம். அம்மா, கோயில்ல பெரிய அசம்பாவிதம் நடந்து போயிடுச்சுமா. என்ன சொல்ற? என்ன ஆச்சு? ராசாத்திய யாரோ வந்து கத்தியால குத்திட்டாங்கம்மா. இப்போ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம்மா. தேவி ஹாஸ்பிட்டல்மா. நான் உடனே வரேன். சரிங்கம்மா, சரி சரி. என்னாச்சு? பாருங்க டாக்டர். சீக்கிரம் ஐசியூ வார்டு கொண்டு வாங்க. போயிட்டாளா? எதையாவது சொல்லுங்கடா.
தைரியமா இருங்க. கடவுள் கண்டிப்பா ராசாத்தி அக்காவை காப்பாத்துவாரு. இனியன், ராசாத்தியை காப்பாத்திடலாம். நீங்க தைரியமா இருங்க. என் தைரியமே ராசாத்தி தான் ப்ரோ. அவ காலிலேயே ஒரு பொடி முள், சின்ன முள்ளு குட்டிச்சுன்னு வைங்களேன், தாங்க மாட்டா. இப்ப கத்தியால குத்திருக்கா, எப்படி தாங்குவான்னு தெரியலையே. வீட்டுக்கு சீக்கிரம் வரலன்னு வைங்களேன், சாப்பிட கூட மாட்டா. மாமா எப்ப வருவீங்க, மாமா எப்ப வருவீங்கன்னு கேட்டுட்டே இருப்பா. அவ முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கும் பாருங்க. எனக்காகவே எப்போ இருக்கிற, எனக்காகவே ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு உயிர் ராசாத்தி ப்ரோ. ப்ரோ, அவளுக்கு போய் இப்படி ஒரு நிலைமை கருத ஏத்துக்க முடியல ப்ரோ. ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்காக பார்த்து பார்த்து பண்ணுவா ப்ரோ, பண்ணுவா. இப்ப அவளை பாத்தீங்களா ப்ரோ? அவ இல்லைன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் ப்ரோ? நான் என்ன பண்ணுவேன்? அழாதீங்க, தைரியமா இருங்க. ராசாத்தி அக்கா கண்டிப்பா குணமாயி வருவாங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் நம்பிக்கையா இருங்க. அர்ச்சனை இருக்கு. ஆதி, அம்மா, டாக்டர் என்ன சொன்னாங்க? ராசாத்தி எப்படி இருக்கா? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா. டாக்டர் எதுவும் சொல்லல. டாக்டர், ராசாத்திக்கு இப்ப எப்படி இருக்கு? குத்துன கத்தில கடுமையான விஷம் கலந்துருக்காங்க. அதனால விஷம் பிளட்ல கலந்து மூளைக்கு டிராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. விஷம் மூளையை பாதிக்காத வரைக்கும் பயப்பட தேவையில்ல. விஷம் மூளைக்கு பரவிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கோமா ஸ்டேஜ் தான். அப்படி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க உயிர் பழைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும்.